அவருக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்ல, நெஞ்சில லேசான வலி. இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்ண போறோம்? காலையில எப்படியும் ஆஸ்பத்திரி போறோம், அங்க பாத்துக்கலாம்னு நினைச்சு சமாளிச்சார். அவர் ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆகி போச்சு. பையன் கூட ஊரப்பாக்கத்துல சொந்தமா கட்டின வீட்டுல மகனோட செட்டில் ஆயிட்டாரு. பையன் பேங்க்ல வேலை, அவனுக்கு 2 பிள்ளைங்க. அவன் இவங்க கூட தான் இருந்தான். பொண்ண சென்னையில கட்டி கொடுத்து அது அங்க அவங்க வீட்டுல இருக்கு. சாப்ட்வேர்ல வேலை, அப்பா வந்து பாத்துட்டு போகும். அவருக்கும் அவரோட சம்சாரத்துக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கல்பாக்கம் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான். 2 பேருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற சுகர் பிபி எல்லாம் இருந்துச்சு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை அங்க போய் காலையில யூரின் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் 10 மணிக்கு ஆஃப்டர் டிஃபன் சாம்பிள் கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் சாயங்காலம் வரும். அதை வாங்கி டாக்டரை பார்த்துட்டு மருந்து ஊசி எல்லாம் எழுதி வாங்கி கவுண்டர்ல போய் அதெல்லாம் வாங்கிட்டு திரும்பணும். இதுக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகும் போதே பணம் 1,10,000 ரூபாய் புடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வரப்ப கையில காசு இருக்குமோ இருக்காதோ, இப்படி கட்டிட்டா அவங்களே எல்லாம் பாத்துக்குவாங்க. மாச கடைசியில பென்ஷன் வந்தவன அங்க போற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. அப்பத்தானே கையில காசு இருக்கும். அவர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை போகலாம்னு இருக்கோம்னு மகன் கிட்ட சொன்னார். சனிக்கிழமை போகலாம், நான் கார்ல கூட்டிட்டு வரேன்னு அவன் சொன்னான். இல்லப்பா, நீ சிரமப்பட வேணாம், நாங்களே போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு காசை மிச்சப்படுத்த ஊரப்பாக்கத்துல இருந்து ரயில்ல ஏறி செங்கல்பட்டு வந்து பின்ன பஸ்ல ஏறி கல்பாக்கம் வர்றதுதான் எப்பயும் செய்யறது. இதுல வெள்ளனா 5 மணிக்கு கிளம்புனா தான் 7 மணிக்காவது அங்க போய் சேர முடியும். சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கவான்னு அவரோட சம்சாரம் கேட்டுச்சு. வேணாம், அங்கேயே கேன்டீன் இருக்கு, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு காலையில எந்திரிச்சு 2 பேரும் கிளம்புனாங்க. அப்பயே ராத்திரி வந்த வழி கொஞ்சம் கூடன மாதிரி இருந்துச்சு. பஸ் பிடிச்சு கல்பாக்கம் போகும்போது திருக்கலங்குன்றம் தாண்டும் போது லேசா வியர்த்துச்சு. எப்படா கல்பாக்கம் வரும்னு உசிர கையில புடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தார் பஸ்ல. ஆஸ்பத்திரி ஸ்டாப்ல இறங்கும் போது ஒரு மாதிரியா வந்து தடுமாறி விழுந்தார். அவர் சம்சாரம் ஐயோன்னு கத்துனதுல அங்கேயும் கூட்டம் கூடி அடா நம்ம ரிட்டையர் ஸ்டாஃபான உடனே அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கேஷுவாலிட்டியில சேர்த்தாங்க. அங்க உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு லோ சுகர் பான்னு சொல்லி உடனே அங்க அட்மிட் பண்ணி பார்த்தாங்க. இந்த பிரச்சனையில அவரோட சம்சாரம் சாம்பிள் கொடுக்க முடியல, அவர் கூடவே இருக்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப ஆஸ்பத்திரியில சொன்னாங்க, பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்வாரு, அதுக்குள்ள இசிஜி எல்லாம் எடுத்து வைக்கிறோம், சாம்பிள் இங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. 10 மணிக்கு அவர் கண் முழிச்சார். அதுக்குள்ள இசிஜி டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியனுக்கு செட்டிநாடு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன்னு சொன்னாரு. அதுக்கு இவர் சொன்னாரு, அங்க எல்லாம் அலைய முடியாது, இங்கேயே பாருங்கன்னு சொன்னதும் 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு உசுரே ஆடி போயிருச்சு. என்னமோ ஏதோ என்ன ஆக போகுதோ, உசுருக்கு ஆபத்தோ, ஒருவேளை நம்மள நிர்கதியா விட்டுட்டு போயிடுவாரோ, தனியா நான் என்ன செய்ய போறேன்? அவரு ஒரு ஆதரவுக்குனாலும் இருக்காரு. அவருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியுமா? பென்ஷனும் பாதி ஆகி போயிரும். இந்த பென்ஷன் வர்றதே பத்தல, பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. மாசம் இம்புட்டுன்னு மாங்கிட்ட கொடுத்துதான் பொழப்பே ஓடுது. அது குறைஞ்சா மகன் என்ன சொல்வானோ? ஒருவேளை நடக்க கூடாது நடந்து போச்சுன்னா, ஆண்டவனே அது என்னால தாங்க முடியுமான்னு பல நினைப்பு மனசுல ஓட எதுக்கும் மகனுக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம்னு அவர் சம்சாரம் மகனுக்கு போன் பண்ணுச்சு. இது மாதிரி ஆகி போச்சுன்னு அவன் அதுக்கு போன்ல கத்துனான். நான் தான் சனிக்கிழமை போலான்னு சொன்னேன்ல, இப்ப என்னால வர முடியாதங்க, எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க, சாயங்காலம் வரேன்னு சொன்னான். மகளுக்கு போன் பண்ணி விவரம் சொன்னாங்க. அதுக்கு மக, அம்மா அவர் வெளியூர் போயிருக்காரு, நான் தனியா இருக்கிறேன், இப்ப வர முடியாது, வேணா நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன், சாரிமான்னு அழுதுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே அவர் சம்சாரம் உட்கார்ந்து கிடந்துச்சு. சாப்பிட கூட தோணாம வார்டுல பேஷண்ட்டுக்கு வந்த டீ ஒரு அம்மா கொடுத்து குடிக்க சொல்லுச்சு. சாயங்காலம் வரேன்னு சொன்ன மகன் வரல. 8 மணிக்கு போன் பண்ணா, இங்க வேலை அதிகமாயிடுச்சு, எப்படியும் நாளைக்கு அனுப்பிடுவாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு நான் வேற அலைஞ்சிட்டு, நீங்க அங்கதானே இருக்கீங்க, பாத்துக்கங்கன்னு சொன்னா. அவர் சம்சாரத்துக்கு அழுகியா வந்துச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா பதட்டத்தோட பல்லுல பச்சை தண்ணி படாம படுத்து கிடக்க. ஆறுதல் சொல்லுவாவது வருவான்னு பார்த்த மகன் இப்படி சொல்லிட்டானேன்னு கலங்கி போயிட்டாங்க. அப்ப அங்க ஒரு பையனை அவங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அவன் மயக்கத்துல இருந்தான். அவனை கேஷுவாலிட்டியில அட்மிட் பண்ணிட்டு பதட்டத்தோட இருந்தாங்க. 1 மணி நேரம் கழிச்சு அவன் சரியானா. அவனையும் அப்சர்வேஷன்ல அட்மிட் பண்ணாங்க. அப்ப அவனோட அம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலைக்கு போறதுன்னா போங்கன்னு சொல்லுச்சு. அப்ப அவனோட அப்பா சொன்னாரு, இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தார். ராத்திரியும் அவங்க அங்கேயே கூட இருந்தாங்க. அப்ப இந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரருக்காக துணைக்கி இருக்கீங்களான்னு. ஆமான்னு சொல்லவும், உங்களுக்கு பிள்ளை குட்டிக்கு இல்லையான்னு கேட்டார். இருக்காங்க, ஆனா வெளியூர்ல, அவங்களால வர முடியல, நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லும் போதே அவங்க கண்ணு கலங்கிடுச்சு. அப்ப அவர் கேட்டார், அவங்களோட வீட்டுக்கார பெயரை சொல்லி, அவர் தானே, அவர் ஊரப்பாக்கத்துல தானே வீடு, மகன் கூட தானே இருந்தார், எனக்கு தெரியுமேன்னு சொன்னவன இவங்க சொன்னாங்க. இப்ப அவன் டெல்லிக்கு போயிருக்கான், பாவம் போன்ல அழுதான்னு சொல்லி கண்ணை தொடச்சுக்கிட்டாங்க. அதான பார்த்தேன், இங்க இருந்தா வந்திருப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு
நாம நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா பதறி போயிடுறோம். ஏன் நாளைக்கு நம்மளுக்கு ஒண்ணுனா பாப்பாங்கன்ற நம்பிக்கை இல்லையா? இல்லங்க, நம்ம பிள்ளைங்க அவங்கள நாம தான் பாக்கணும்ன்ற அறம். ஆனா அந்த அறம் பிள்ளைகளுக்கும் இருந்தா கொடுத்து வச்சவங்க நாம. என் பிள்ளைங்களை அப்படித்தான் வளர்க்குறோம்னு சொன்னார் அவர். நாங்களும் அப்படித்தான் வளர்த்தோம் ஆனான்னு இழுத்து சொல்லி பெருமூச்சு விட்டு கண்ணை தொடச்சுக்கிச்சு அந்த தாய். ஒரு 60 தாண்டி இருப்பான். காலை விடியல் வெகு சீக்கிரமே இருந்தது. கொஞ்சம் கையை ஊன்றி எழுந்திருச்சு மேசையில் இருந்த செம்பில் தண்ணீரை பருகிவிட்டு கண்ணாடி முன் நின்று முகத்தை பார்த்தான். தலைநரை தனக்கான இடத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. முகத்தில் பல சுருக்கங்களும் போட்டிக்கு வந்திருந்தது. அருகில் சேரில் அமர்ந்து கொண்டு டிவியை ஆன் செய்துவிட்டு மெல்லிய சத்தத்தோடு காலை செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். சில வருடங்களுக்கு முன்பு காலை வேளை தெருவோட டீக்கடையில் நண்பர்களுடன் அரட்டையில் தொடங்கி அரசியல் வரை முடிந்து வேகமாக வீட்டிற்கு வந்து குளியல், அவசர அவசரமாக காலை உணவு வாயில் போட்டுக்கொண்டு வேலைக்கு ஓடிய நாட்கள் நினைவில் அசை போட்டது. முன்பை போல் இவனின் நண்பர்களின் எண்ணிக்கை இல்லை. ஒன்றோ இரண்டோ, எப்போதாவது ஒரு நாள் அழைப்பு ஒலிக்கும் கைபேசியில். அதுவும் ஒரு சில நொடிகளில் முடிந்துவிடும். அவர்களுக்கும் பல பிரச்சனைகள். வீட்டிலேயே முடங்க தொடங்கும் காலம் அது. சுகர் மரியாதைக்குரிய நோயாகி போனது. இளமையும் அழகும் உடல் நலனும் இப்போது அவனிடம் சொற்பமே. இவை மிகுதியாக இருந்த காலங்களை மறக்க முடியாது. வாழ்ந்த நாட்களை அசை போட்டுக் கொண்டே காலை செய்தி முடிந்து காலை கடனுக்கு அழைத்து சென்று குளியலோடு முடிந்து பூஜை அறையில் விபூதி நெற்றியில். டீ குடிக்கிறீங்களா? அவளின் குரல். போடுமா. டீ வந்தது. பழைய சோறு இருக்கு, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு பக்கத்துல அந்த அக்கா கடையில 4 இட்லி வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. சரிமா. இவனை நிலைமை காலங்களில் எல்லாம் இருந்தன. எல்லாமும் இவனுடையதாக இருந்தது. ஆட்டம் பாட்டம் என இருந்த காலத்தில் இந்த வாழ்க்கையின் அத்தனை இன்பத்தையும் கண்டான். திருமணமான பிறகும் ஆண் குடும்ப தலைவன் என்கிற பதவியோடு அரசனாகவே இருந்தான். அதிகார பலமும் வீட்டில். ஆனால் இன்று உணர்கிறான், தான் அரசனாக இருந்ததற்கு காரணம் தனக்காக வாழ்ந்த இவர் செய்த தியாகங்கள் தான் காரணம் என. பலமுறை குரல் உயர்த்திய போது பணிந்து சென்றாள். அப்போதெல்லாம் ஆண் என கர்வம் கொண்டான். அது பிடித்திருந்தது. அந்த அதிகார போதை அவனை பிடித்தாட்டியது. நிறைய கட்டளைகள் பிறப்பித்தான். அத்தனையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். இன்று எல்லாம் போனது. இருப்பது அவள் மட்டுமே. நிரந்தரம் எதுவென தெரியாமல் ஆடிய நாட்களை நினைத்து கண் கலங்குகிறான். இப்போதும் அக்கண்ணீரை துடைப்பதற்கு அவள் விரல்களே முதலில் வருகிறது. கணவன் மனைவி என்கிற உறவு அது வெறும் உறவு மட்டுமல்ல, இரு உயிர்களின் பிணைப்பு. ஒன்றுக்கு வலித்தால் இன்னொன்று துடிக்கும். இருக்கும் போதே கொண்டாடி தீர்த்து விடுங்கள். அவள் இல்லையெனில் நாம் அனாதையே. ஒரு கிராமத்துல ஒரு ஆள் இருந்தார். விவசாயம் தான் அவருக்கு தொழில். அவருக்கு ஒரே பிள்ளை என்பதனாலேயே ரொம்ப பிரியம். ஒரு நாள் அந்த பிள்ளைய ஒரு பாம்பு கடித்து விட்டது. அவன் இறந்து விட்டான். மகனை இழந்து விட்டோம் என்று தெரிந்ததும் அவருக்கு பயங்கர கோபம் வந்தது. உடனே ஒரு கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பாம்பை தேடி பிடித்து அதன் மீது ஓங்கி ஒரு போடு போட்டார். அவ்வளவுதான். அந்த பாம்பின் வால் துண்டாகிவிட்டது. வால் மட்டும் அப்படியே துண்டாகி கிடக்க பாம்பு ஓடிவிட்டது. அதன் பிறகு இவருக்கு ஒரு பயம் உண்டாகிவிட்டது. அடிப்பட்ட பாம்பு நம்மை பழிவாங்காமல் விடுமோ? இப்படி பயந்து கொண்டு எத்தனை நாளைக்கு தான் இருப்பது? அந்த பாம்போடு பேசி சமாதானம் செய்து கொள்வோம் என்று முடிவு செய்தார். உடனே ஒரு கோப்பையில் பால் எடுத்துக்கொண்டு போனான். பாம்பு புற்றுக்கு பக்கத்தில் வைத்தார். பாம்பு வெளியிலே வந்தது. இவர் விவரத்தை சொன்னார். அப்போது அந்த பாம்பு சொல்லியது, இதோ பார், இனி நாம் நண்பர்களாக இருப்பது என்பது முடியாத காரியம். நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அல்லது உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய அறுபட்ட வாழ் தான் ஞாபகத்துக்கு வரும். அது போல நீ என்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இறந்து போன உன்னுடைய மகன் நினைப்பு தான் உனக்கு வரும். ஒருவர் நமக்கு செய்கிற தீங்கு நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. பழிவாங்குகிற சுபாவம் தலை தூக்கி நிற்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பாம்பு புற்றுக்குள் போய்விட்டது. பொதுவாக உலக இயல்பு இதுதான். மற்றவர்கள் நமக்கு செய்த நல்லதை எல்லாம் நாம் சுலபமாக மறந்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் செய்த தீமைகள் நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. அது மட்டுமில்லாமல் பழி வாங்குவதற்கான தருணத்தை எதிர்பார்த்து மனம் காத்து கொண்டிருக்கிறது. இதனால் என்ன கிடைக்கப் போகிறது? மனதில் அமைதி இல்லை. எப்போதும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் மன அமைதியும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் செய்த தீமைகளை மறந்துவிட வேண்டும். நன்மைகளை மறந்து விடாமல் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.